துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. கர்த்தர் நல்லவர். மார்க்யூ அப்படின்ற ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் இருந்தார். அந்த நாள்ல ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு அவர் கடந்து போனார். போனதுக்கு அப்புறம் அவர் விவசாய தொழிலை எடுத்து அவர் செய்ய ஆரம்பித்தார். அப்ப நாட்கள் கடந்து போனப்ப ஒரு டைம்ல பயிர் வகைகள் அதுக்கேற்ற அறுவடையே தரல. ஆனா அந்த மார்க்யூடைய விவசாய நிலம் மட்டும் நல்ல பயிர் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. இது எப்ப நடந்துச்சுன்னா 1783 வருஷத்துல நடந்துச்சு. அப்ப சுத்தி இருக்கிற விவசாயிகளுடைய பயிர் நிலங்கள்ல ரொம்ப விளைச்சலே இல்லாத நேரத்துல இவருடைய பயிர் நிலம் மட்டும் நல்ல ஒரு விளைச்சல். அப்ப கோதுமைக்கு பயங்கர தட்டுப்பாடு ஏற்பட்டது. கோதுமை விலை எல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு. அப்ப இந்த மார்க்யூடைய விவசாய நிலத்துல வேலை பார்த்தவங்க சொன்னாங்க மார்க்யூவை பார்த்து, எஜமானனே பாருங்க, கோதுமையுடைய விலை எல்லாம் பயங்கரமா என்ன பண்ணிருக்கு, பயங்கரமா உயர்ந்திருக்கு. நம்மகிட்ட விளைச்சல் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம எடுத்து இது விற்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பயங்கர லாபம் வரும்னப்ப மார்க்யூ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொன்னாராம், இல்ல இது விக்கிற நேரம் கிடையாது, இது பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற நேரம் சொல்லி அவர் விளைச்சல்ல இருந்த எல்லா கோதுமையும் எடுத்து என்ன பண்ணாராம், மலிவான விலைக்கும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணாராம், இலவசமாவும் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும்தான்? எனக்கு மட்டும்தான். கர்த்தர் எனக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு ஒரு சொத்தை கொடுத்தா, அது யார் மட்டும்தான் அனுபவிக்கணும்? நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். என்னை சுத்தி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், சின்ன ஒரு உதவி கூட நான் செய்ய மாட்டேன். அப்படி நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணங்கள், பொருட்கள், காசுகள் பெருக பெருக அது நமக்கு என்னைக்குமே ஆபத்து தான். சரிங்களா? நம்முடைய பேராசையும் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கும். ஆனா பேராசைக்கு மிக சிறந்த மருந்து எது தெரியுமா? கொடுத்தல் தான். அல்லேலூயா. கிரீடுக்கு பெரிய ஆன்டிடோட் என்ன தெரியுமா? கிவிங். நம் பேராசை நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம கொடுக்க ஆரம்பிப்போனா நமக்குள்ள என்ன வர ஆரம்பிக்கும்? என்ன வர ஆரம்பிக்கும்? பேராசை இல்லாமல் திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். அது மாத்திரம் கிடையாது, கொடுக்க கொடுக்க கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கரங்களாய் வைத்திருக்கிறார். வேதத்துல நமக்கு செழிப்பு, ஆசீர்வாதம் நிச்சயம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசேஷமாய் பொருளாதாரத்துல நமக்கு என்ன இருக்கு? நிச்சயம் என்ன இருக்கு? செழிப்பு இருக்கு. எத்தனை பேர் பொருளாதாரத்துல செழிக்கணும்னு ஆசை இருக்கு? பொருளாதாரத்தை நான் நல்லா வளரணும், எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும், குறையில்லாம நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. சத்திய வேதம் நமக்கு ஒரு பிராமிஸாவே, வாக்குத்தத்தமாவே கர்த்தர் சொல்கிறார். நாம் பொருளாதாரத்துல நிச்சயம் செழிக்க முடியும். ஆனா எல்லாருமே செழிக்க முடியுமா? இல்ல. குறிப்பிட்ட மக்களை மாத்திரம்தான் கர்த்தர் செழிக்க பண்ணுவார்னு சொல்லுது. ரட்சிக்கப்படாதவங்க செழிக்கிறாங்க. அந்த செழிப்பு ரொம்ப நாள் கிடையாது. வேதனையுள்ள ஐஸ்வர்யம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே செழிக்க முடியுமா? எல்லா கிறிஸ்தவர்களும் செழிக்கவும் மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே செழிக்கிறதும் கிடையாது. நான் வேதத்தை நான் ஆராய்ந்த போது அதுல கர்த்தர் ஒரு சில கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்கிறார். தகுதிகள் இருக்கிற மக்களை மாத்திரம் தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்ப குறிப்பிட்ட மக்களை மாத்திரம் தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப யார் அந்த குறிப்பிட்ட மக்கள்? அந்த குறிப்பிட்ட மக்களுக்குள்ள என்ன தகுதி வேணும்? அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போறோம். அப்ப பொருளாதார ஆசீர்வாதம் வேதம் நமக்கு வைத்திருக்கிறது. ஆனா எல்லாருமே பொருளாதார ஆசீர்வாதத்தை நிறைவே அடைய போறது கிடையாது. குறிப்பிட்ட மக்கள், அந்த தகுதியை வைத்திருக்கிற மக்களுக்கு மாத்திரம் தான் என்ன இருக்கு? அந்த பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கு. செய்தியின் தலைப்பு who will prosper? who will prosper? யார் செழிப்பான்? யார் செழிப்பான்? வாசிக்கலாம். ஆதார வசனம் உபாகமம் 28 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தம் மிக தெளிவாய் சொல்லுது. பாருங்களேன், கர்த்தர் கொடுக்கிற தேசத்துல நம்ம எப்படி இருப்போம் வசனம் சொல்லுது. நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துல உன் கர்ப்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் நிலத்தின் கனியும் பூரண நன்மை உண்டாயிருக்கும். பாண்டவர் தெளிவாக கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்களேன், அப்ப கர்த்தர் வைத்த இடத்துல, தேசத்துல, இன்னொன்னு சொல்ல நம்ம வாழ் நாட்கள்ல நமக்கு என்ன உண்டாயிருக்கும்? பூரண ஆசீர்வாதம், பூரண செழிப்பு. எதுல எல்லாம் பாருங்க, ஆடு மாடு நிலத்தின் கனி அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ
எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அதுல எல்லாத்துலயும் என்ன நடக்குது? அது எல்லாத்துலயும் என்ன நடக்குது? பூரண ஆசீர்வாதம் இருக்குதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏற்ற காலத்துல மழை பெய்யும் கர்த்தர் சொல்லுகிறார். விளைச்சலை நம்ம பார்ப்போம் என்று என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு மாத்திரம் கிடையாது, இயேசுவை நம்புற நமக்கும் இந்த பூரண ஆசீர்வாதம் இருக்கு. பொருளாதாரத்துல செழிப்பு நிச்சயம் இருக்கு. இயேசுவின் நாமத்துல நமக்கு என்ன ஆசீர்வாதம் கடந்து வரும்? பொருளாதார ஆசீர்வாதம் கடந்து வரும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவின் நாமத்துல நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் பொருளாதாரத்துல. இதுதான் சத்திய வேதம் கத்துக் கொடுக்கிறது. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற தேசத்துல நாம் செய்யற எல்லாமே ஆஸ்வதிக்கப்பட்டு சொல்லு, பூரண நன்மை உண்டாகும் என்று சொல்றோம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம், இயேசுவின் நாமத்தில் நமக்கு பொருளாதார செழிப்பை காண முடியும். அல்லேலூயா. உங்க கையில பணம் காசு இல்லாம இருக்குதா? இயேசுவை நீ நம்புனேனா உங்க வாழ்க்கையில பொருளாதார செழிப்பை உங்களால காண முடியும். ஆமேன். வரல பாருங்க, வந்தவங்களுக்கு மாத்திரம் காணட்டும். திரும்ப சொல்றேன், இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப அடுத்த கேள்வி, யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? யாருக்கு? எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருவாரா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே கொடுத்துருவாரா? சபைக்குள்ள வரல எல்லாருக்குமே இருக்கா? இல்ல இல்ல. பின் வருகிற ஒரு 6 தகுதிகள் நமக்குள் இருக்கும்போது இயேசுவின் நாமத்தினால் பொருளாதார செழிப்பை காண முடியும். ஒரு 6 தகுதிகள் நமக்கு வேணும். சரிங்க. அந்த 6 தகுதிகள் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில நீங்க பொருளாதார செழிப்பை உங்களால பார்க்க முடியும். இந்த தகுதிகள் இல்லை அப்படின்னா நீங்க பொருளாதாரத்துல அப்படியே தேக்க நிலையில தான் இருப்பீங்க. 10,000 15,000 20,000 இப்படிதான் நம்ம வாழ்க்கை முழுசு என்ன ஆகிட்டே இருக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த தகுதிகளை நீங்கள் உங்களுக்குள் ஆராயும் போது ஒரு சில அந்த தகுதிகள் உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த தகுதிகளை ஒரு நாட்களில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை பொருளாதாரத்துல எல்லைய வளர செய்வார். நான் என்னன்னு போட்டுக்கிறேன்? தகுதிகள். தகுதினா என்ன? ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான், எலிஜிபிள். சொல்றவங்களுக்கு புரியுதா? இந்த 6 காரியமும் குணங்கள் நமக்குள் இருக்குன்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம எல்லாம் யாரு? எலிஜிபிள், வேதத்தின் படி. சரிங்களா? முதல் தகுதி நமக்கு என்ன வேண்டும் என்றால், யார் செழிப்பானா? நீதிமான் செழிப்பான். ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படையான சத்தியம் என்னன்னா, நீதிமானை தான் கர்த்தர் செழிக்க பண்ணுவார். நீதிமான என்னன்னு சொல்கிறேன்? அவிசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனம் செழிக்க முடியாது, செழிப்புல நிலைத்திருக்க முடியாது. பின்வாங்கிய நபர்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சபையை விட்டு பின்வாங்கிட்டீங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டீங்கன்னா உங்களால செழிக்க முடியாது. நீதிமான் மாத்திரமே செழிக்க முடியும். அதான் முதல் தகுதி. வாசிக்கலாம் நம்முடைய இந்த மாசுடைய வாக்குத்தத்த வசனம், சங்கீதம் 92:12. இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். யார் செழிப்பானா? யாரு? பக்கத்தவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, யார் செழிப்பான்? நீதிமானுக்கு தான் செழிப்பு. நீ பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால், நீங்க பொருளாதாரத்துல ஒரு செழிப்பை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமானை தவிர்த்து ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்க போறது கிடையாது. ரட்சிக்கப்படாத மக்களும் வளர்கிறான். ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவங்களுடைய வளர்ச்சி எதற்கு ஒப்பா இருக்கிறதா? புல்லுக்கு ஒப்பானது. அது நிலைத்திருக்காது, அது அழிந்து போயிடும், அது துக்கத்தை கொடுக்கும், வேதனையுள்ள ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற செழிப்பு, பொருளாதாரம், அது என்றென்றைக்கும் இருக்கிற செழிப்பு. அந்த செழிப்பு யாருக்குன்னா நீதிமானுக்கு தான், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு தான், பின்வாங்கி போனவங்களுக்கும் கிடையாது. ஏன் விசுவாச ரட்சிக்கப்பட்ட, அதாவது அதாவது கிறிஸ்தவ குடும்பத்துல வருமன்னா, ஏன்னா அவங்க ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சபைக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க, பைபிளை ஒழுங்கா எடுத்திருக்க மாட்டாங்க, பாவம் ஒழுங்கா மன்னிக்கப்பட்டிருக்காது, தேவனை ஒழுங்கா தேடிட்டு இருக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் முறிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் பொருளாதாரமும் எப்படி இருக்கும்? அது ஒரு சாப நிலையில இருக்கும், இல்ல தரித்திர நிலையில இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்னா நீதிமானதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் தான் சொல்லுது, பனையை போல் செழித்து லீபனோன்ல கேதுருவை போல. சும்மா சொல்ல, நீதிமான் பனையை போல செழித்து. செழிப்பும் வளர்ச்சியும் யாருக்கு தான் இருக்கு? நீதிமானுக்கு தான் இருக்கு. அடுத்த கேள்வி, யார் நீதிமான்? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:21. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, சர்ச்சுக்குள்ள வந்துட்டா நம்ம நீதிமான் ஆயிடுவோமா? இல்லைன்னா நம்முடைய பர்த் சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போட்டா நம்ம நீதிமானா? இப்ப யார் நீதிமான் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் பாருங்க, நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு தேவனுடைய பிதாவின் நீதி நமக்கு கிடைக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கினார். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, யார் நீதிமானா பாவத்துல இருந்த நபர் பாவம் இல்லாத நபராய் மாறுகிறவர் தான் நீதிமான். sinner to guilt free life. சொல்லுங்க, புரியுதா? பாவ வாழ்க்கையிலிருந்து குற்றமில்லாத வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு யாரு இருக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? நீதிமான். பாவம் போயிடுச்சு யார் மூலியமா? இயேசு கிறிஸ்துவின் மூலியமா. நீ எப்படி நீதிமானாய் மாற்ற முடியும்னா, வசனம் தெளிவாய் சொல்லுங்க, நம்முடைய பாவத்திற்காக பாவமே அறியாத அவர் பாவமாகினார். சிலுவையில பாவமாகி பலியானதுனால நம்முடைய பாவத்தை யார் எடுத்துக்கிட்டா? இயேசு எடுத்துக்கிட்டார். அவருடைய நீதி யார் மேல வந்துருச்சு? நம்ம மேல வந்ததுனால நம்ம நீதிமானா மாறிட்டோம். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுறது? அப்ப நம்ம எப்படி நீதிமானா மாக்கப்படுகிறோம்? இயேசுவின் ரத்தத்தினால. அல்லேலூயா. அப்ப இன்னும் நீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, பல வருஷமா வந்துட்டீங்க, இன்னும் நீதிமானா மாறலனா இந்த நொடி அறிக்கை செய்ய, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் நீங்க ஏத்துக்கோங்க, என்னை நீதிமானாய் மாத்துங்க. ஆசீர்வாதம் உள்ள வந்துரும், பொருளாதாரம் உள்ள வந்துரும். நீ நீதிமானாய் ஆய்விட்டார். ஏன்னா அந்த பாவ டேக ஆண்டவர் எடுத்துட்டு உனக்கு என்ன டேக கொடுத்துட்டார்? நீதிமான் என்ற டேக். இந்த நீதி எங்க இருந்து வருது? தேவனுடைய நீதி, பிதாவுடைய நீதி, பிதாவுடைய பரிசுத்தம் நம்ம மேல வந்து விட்டது. இயேசுவை விசுவாசித்த ஜனம் மாத்திரமே என்ன வாழ்க்கைக்குள்ள இருக்க முடியும்? நீதி உள்ள வாழ்க்கைக்குள்ள இருக்க முடியும். எனக்கு கேள்வி கேளுங்களேன், உங்களுக்குள்ள இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருமே யாருதான்? சோ கால்ட் கிறிஸ்டியன்ஸ். ஆமாவா? இங்க வந்திருக்கிற எல்லாருமே நம்ம யாரு? சோ கால்ட் கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாய் நம்ம அப்படியே உங்களை நீ ஆராய்ங்க பார்க்கலாம். இருக்கிற இடங்களை உட்கார்ந்து பாவத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டாரா? நீதிமான் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா? இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நொடி உட்கார்ந்துக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாவம் அறியாத நீர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு உமக்குள்ள இருக்க நீதி எனக்குள்ள வரட்டும், என்னை நீதிமானாய் மாத்துங்க, உண்மை என் வாழ்க்கையில தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன், ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா கேட்டீங்க? நீ நீதிமானாய் மாறிவிட்டார். அப்ப நீதிமானுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? பொருளாதார செழிப்பு இருக்கிறது. ஆமென். நம் நீதிமான்னா நமக்கு என்ன இருக்கு? பொருளாதார செழிப்பு இருக்கு. வாசிங்க அடுத்து ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும், பாருங்க, மிருக ஜீவன்களிலும் வெள்ளியிலும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் கையில என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன். மிருக ஜீவன், சொத்து மதிப்பு, வேலையில பிசினஸ்ல என்னது செய்யற வேலையில என்ன? மிருக ஜீவன். அதான் அந்த காலத்துல தொழில தான், தொழில பயங்கர வளர்ச்சி. அடுத்து வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை உடைய செல்வ சீமானாய், இன்னொரு இடத்துல இருக்கும் செல்வ சீமானாய் இருந்தானா. யாரு? ஆபிரகாம். ஆனா அந்த ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த போது அவருடைய தொழில் என்ன தெரியுமா? விக்கிரகங்களை, சிலைகளை செய்கிற தொழில் தான் ஆபிரகாமுடைய தொழில். கர்த்தரை வணங்காதவர் தான் யாரு? கர்த்தரை ஆராதிக்கவர் தான் யாரு? ஆபிரகாம். ஆனா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகின போது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. நான் சொல்றேன், இருக்கவங்க எத்தனை பேர் புரியுது? பறக்கும் போது இங்க இயேசு சாமியை அறியாதவங்களா நம்ம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எப்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், என்னை பின்பற்றி வா, நான் காட்டுகிற தேசத்துக்கு போ, அப்பொழுது உன்னை ஆசீர்வதித்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாத்துவேன் சொன்ன போது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அப்படின்னா அதை அவனை பரிசுத்தமாக்கினது. பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் மாத்தினார். லோயா. நீங்க பொருளாதாரத்துல வளரணும்னா நீங்க என்னவா நீ இருக்கணும்? நீ நீதிமானாய் ஆக்கப்பட்டாதான் நீ பொருளாதாரத்துல வளர முடியும். இன்னும் இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை போல உங்களோட பேசுகிறார். நீ அறியாத இயேசு இன்னைக்கு உன் பட்சத்துல வருகிறார். உன்னை ரட்சிக்க, உன் பாவத்தை போக்க நான் வருகிறேன், உன்னை நீதிமானாய் மாற்ற நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அந்த இயேசுடைய நீதியை நீ ஏற்றுக்கொள், அவரை நீ உன் தெய்வமாய் ஏற்றுக்கொள். கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். எதற்கு? பொருளாதார செழிப்புக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இந்த ஃபர்ஸ்ட் தகுதியே நீங்க இழந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம் உள்ள வராது தெரியுமா? நீங்க சர்ச்சுக்கு வராம காணிக்க போடலாம், நீங்க சர்ச்சுக்கு வராம தசமபாகம் போடலாம், ஆனாலும் நீங்க செழிக்க மாட்டீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நீதிமான் தான் செழிக்க முடியும், ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் செழிக்க முடியும். நீங்க பின்மாற்றத்துல இருந்து உங்க வாழ்க்கைக்குள்ள செழிப்பு வராது. அது இந்த பூமி உனக்கு என்னவா இருக்கும்? முள்ளும் வேர்வை சுந்தர வேலையா தான் இருக்கும், கஷ்டமான வேலையா தான் இருக்கும். அப்ப முதல் தகுதி என்ன? நீதிமான்ற தகுதியை பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது தகுதி, நாம் பொருளாதாரத்தை செழிக்க வேண்டும் என்றால் நமக்கு வேண்டுகிற இரண்டாவது தகுதி என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவை நம்புகிற மனிதன். யார் செழிப்பான்னா, அடுத்து கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணணும்? நம்பி இருக்கிற மனுஷன். உங்க சுய பலத்தை நம்பி கிடையாது. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாட்டினா ஓட்டியை கட் பண்ணிடுவான். அப்படி யார நம்பல? யார நம்பல? பொருளாதாரத்துல யார நம்பல? கர்த்தரை நம்பல. அப்ப ஆசீர்வாதம் உள்ள வராது. ஐயோ ஃப்ரைடே ஈவினிங் ஜெபமா, இல்லைன்னா சண்டே ஜெபமா, சண்டே தான் எனக்கு பிசினஸ் நல்லா ஓடும், சண்டே தான் என்ன பண்ணும் வியாபாரம் நல்லா செழிக்கும், கடையை திறந்து உட்கார்ந்தா யாரை நம்பி உட்கார்றீங்க? உனக்கு வர கஸ்டமரையும் உங்களுடைய பலத்தையும் நம்பி உட்கார்றீங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது இரண்டாவது தகுதி, கர்த்தர் யார பொருளாதாரத்தில் ஆசீர்வாதப்படுறா? மனுஷனை கிடையாது, கர்த்தரை சார்ந்திருக்கிறவங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பா. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அடுத்த வசனம், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நல்ல கவனிங்க, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். பெருநெஞ்சன்னா யார் என்ன தெரியுமா? கிரீடி, பேராசை, பணம் 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 பணம், ஆஸ்தி 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 அப்படின்றவங்க எதை 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 உண்டு பண்ணுவாங்களா? 25 வசனம், கான்ஃபிளிக்ட உண்டு பண்ணுவாங்களாம். அது போகும்போது அவனுக்கு சண்டையா தான் போய் முடியுமா? பேராசை. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ செழிப்பான். அப்ப செழிப்பு யார நம்பி இருக்கிறதுனால? கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால. நீங்க பொருளாதாரத்துல செழிக்கணுமா, உங்க பிசினஸ் செழிக்கணுமா, நீங்க யார நம்பி இருக்கணும்? முதல்ல நீ நீதிமானா மாறிட்டீங்க, நீங்க ஏன் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போக முடியல தெரியுமா? கர்த்தரை நம்புறது கிடையாது. சில பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டிடுவாங்க, நீதிமான் ரட்சிக்கப்பட்டுருவான், ஞானஸ்தானம் எடுத்துருவான், பரலோகத்துக்கு போன நிச்சயம் இருக்கும். ஆனா வேலை பணம் வரும்போது, காணிக்கைன்னு வரும்போது என்ன வராது? கர்த்தரை நம்புற குணம் வராது. ஐயோ வேலைக்கு வந்துட்டேன்னா கடையை யார் பார்த்துக்குவா, ப்ரமோஷன் போயிடுமே, ஓட்டி போயிடுமே, அது போயிடுமே. வசனம் சொல்லுது பாருங்களேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, தன் இருதயத்தை நம்புகிறவன். தெளிவா சொல்லுது பாருங்க. அப்ப நீ உங்களுடைய இருதயத்தை நம்புனீங்கன்னா நீங்க எதுலதான் தள்ளப்படுவீங்க? நான் சொல்லல, என்ன எப்படி பார்க்காதீங்க, we are fools தான். நம்மளே ஏமாத்துக்கிறோமா? நம்ம இருதயம் சிந்தை இருக்கு பாத்தீங்களா? போய் கடையை தர, போய் வேலைக்கு போ, அதை பண்ணு, இதை பண்ணு, அது மூடன் ஆயிரும். நம்ம மூடன் தான் நம்ம. ஆனா ஞானமாய் நடக்கிறவன் என்ன ஞானம்? கர்த்தரை நம்பி இருந்தா செழிப்பு வருன்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தவன் பொருளாதாரத்திலும் ரட்சித்துருவான். எத்தனை பேர் புரியுது? இரண்டாவது தகுதி யாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க தான் செழிக்க முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க தான் செழிக்க முடியும். அடுத்து சங்கீதம் பாருங்க, 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மையும் குறைவுபடாது. பணம் என்ன பணம், உன் வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைபடாதான். யார? நீ கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடுவீங்கன்னா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சிங்க குட்டிகளே தாழ்ச்சி பட்டினி கிடக்குமா? சிங்கம் பொதுவா எல்லாம் இறைய கொடுத்துரும், ஆனா அது கூட கொடுக்காம போக முடியுமா தம் பிள்ளைகளுக்கு? ஆனா கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும், நல்லா கவனிங்க, சின்ன நன்மை கூட அவன் வாழ்க்கையை விட்டு போகாது. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, சங்கீதம் 37:25-26 பாருங்க. நான் இளைஞனா இருந்தேன். தாவீது சொல்றாரு பாருங்க, பெரிய ராஜா. அவர் வயசாகும் போது அவர் சொல்றார், வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இளம் வயசுலயும் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, முதிர் வயசும் ஆயிட்டேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி
அப்பத்துக்கு இறந்து அவன் சந்ததி திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதையும் நான் பார்த்தது இல்ல. அடுத்த வசனம், அவன் நித்தம் இறங்கி அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு பாருங்க, இளம் வயசுல இருந்து தாத்தா வரைக்கும் ஆயிட்டேன், நான் ராஜ்யத்துல இருந்திருக்கேன், இந்த ராஜ்யத்துல இருந்த எல்லா சம்பவித்ததையும் பார்த்திருக்கேன். நான் கண்டு கொண்டது என்னன்னா, நீதிமான் யாரு? கர்த்தரை நம்பினவன், ரட்சிக்கப்பட்டவன். அவனுடைய பிள்ளைகளும் சரி, அவனுடைய சந்ததியும் செய்தி அப்பத்துக்காக ஏந்தினது கிடையாது. எனக்கு சாப்பாடு கொடுங்க, இதை கொடுங்க, யாரா? அவன் மட்டும் கிடையாது, அவனுடைய பிள்ளைகளும். என்ன சொல்லுகிறது? இப்ப கர்த்தரை நம்புகிறவன், அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்புவீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் யாருக்கும் கடந்து போகுது? உன் சந்ததிக்கு அது செழிப்பை கடந்து போகிறது. எவ்வளவு ஆழமான வசனம் பாத்தீங்களா? அப்பத்துக்காக இறைந்து திரிங்கிறத பார்க்கல. இங்க அங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. யாரு? கர்த்தரை நம்பின மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருக்கும்னா, மாச முடிவுல எண்ணெய் கொடுங்க, பருப்பு கொடுங்க, அரிசி கொடுங்க, அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க நீதிமான ஆகி கர்த்தரை நம்பி இருங்க. இத தகுதியை கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் அலைந்து திரிய மாட்டீங்க. இறங்கி கடன் கொடுப்பான். அடுத்த வசனம் பாருங்க. வசனம் என்ன சொல்லு பாருங்க, அவன் நித்தமும் இறங்கி. நித்தனா என்ன? இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு கொடுத்து நாளைக்கு இல்லைன்னு சொல்றது கிடையாது. நித்தமும் இறங்கி கடன் கொடுப்பான். அவனுடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தரை நம்புவேனா, உன் சந்ததிக்கு செழிப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது தகுதி என்ன? கர்த்தரை நம்பி இருக்கணும். உங்க சுயபலத்தை நம்பி இருக்காதீங்க. வேலையை விட்டு தூக்கனா தூக்கிட்டு போன்னு சொல்றது தைரியம் இருக்காச்சும் வருமா? இங்க அப்படி வரும்னு சொல்றோம், கை தூக்குங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வராட்டினா நான் வேலையை தூக்கிடுவேன். பாத்தீங்களா, 2-3 கை தான் வருது. இப்படி சொல்லும் போது எல்லார் கையும் உயரணும். ஆமென் சொல்லுங்க. எல்லார் கையும் உயரணும். அதான் நீ கர்த்தரை நம்பி இருக்கிறது அர்த்தம். ஐயோ பாஸ்டர், இஎம்ஐ இருக்கு, வாடகை இருக்கு. கர்த்தரை நம்புறது அதுதான். கர்த்தரை நம்பி இருந்தனா செழிப்ப. கர்த்தரை நம்பிட்டனா அந்த இடத்துல 300 ஆளை நம்புறதுக்கு இடமே கிடையாது. நீ ஏன் ஆசீர்வாதம் உள்ள வரல? இப்ப புரியுதா? ஏன்னா கர்த்தர் இடத்துல எதை வச்சுட்டு இருக்கிறீங்க? மனுஷனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இஎம்ஐ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கடனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னும் 10,000, 15,000, 20,000 தொட்டு என்ன பண்ண மாக்கிது? வண்டி என்ன பண்ண மாக்கிது? தாண்டமாக்கிது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் வண்டி தாண்டமாக்கிதுன்னா இதனாலதான். ஏன்னா கர்த்தரை மாத்திரம் நம்புறது கிடையாது. கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்க, அது ரெட்டிப்பாக 3 மடங்காக 4 மடங்காக கர்த்தர் உயர பண்ணுவா. லோயா. எத்தனை பேருக்கு டாலஸ் ஜென்கின்ஸ் தெரியும்? இந்த பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? டாலஸ் ஜென்கின் கேள்விப்படலையா? இவர் யார் அப்படின்னா, ஹாலிவுட் டைரக்டர். சரிங்களா? இங்கிலீஷ் படங்கள்லாம் எடுக்கிற ஒரு டைரக்டர். அப்ப ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்து பயங்கரமான ஃபிளாப் இங்கிலீஷ் படம். அவருடைய சொத்து கித்து எல்லாம் போயிடுச்சு. 2 வருஷம் படாத பயங்கரமான ஒரு ஏழ்மையில இருந்தார். பயங்கரமான ஒரு டார்க் பீரியட். அப்போ ஒரு நாள் அவங்களும் வைஃப் என்ன பண்ணாங்க, நம்ம போய் ஜெபிப்போம், தனித்தனியா போய் ஜெபிப்போம் சொல்லி 2 பேரும் தனி அறைக்குள்ள போய் ஆண்டவரோட ஜெபித்த போது கர்த்தர் அவரோடு பேசினார். என்ன அப்படின்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு நான் 5000 பேரை போஷித்தேன். ஐ வில் டூ இம்பாசிபிள் மேத் அப்படின்னாராம். அது எப்படி? நான் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை நான் போஷித்தேனோ, அதே போல நீ கணக்கே இட முடியாத ஒரு கணக்கை நான் போடுவேன். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு நீ என்ன பண்ண ஆரம்பி, பைபிள் ஸ்டோரியை என்ன பண்ண ஆரம்பி, படமா எடுக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவர்கிட்ட பேசினார். அவர் உடனே கர்த்தரை நம்பி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இருந்த கொஞ்சம் பணத்தை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணார். ஏற்கனவே ஃபெயிலியர், இருந்தது கொஞ்சம் தான். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார். அந்த சீரீஸ் அப்படியே பிரபலமாயி 50 நாடுகளையும் தாண்டி தமிழ் மொழி, ஹிந்தி எல்லாத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட இதுதான் என்ன? சோசன். எத்தனை பேர் தெரியும் சோசன்? இயேசுடைய சரித்திரத்தை அப்படியே படமா எடுத்திருக்கிறாங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஏத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ரொம்ப அருமையா இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே நீங்க அப்படியே தத்ரூபமா அப்படியே பார்க்கலாம். அவருடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா பார்க்கலாம். உங்க விசுவாசம் பயங்கரமா போகும். இன்னைக்கு கர்த்தர் அவரை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார். இஸ் நவ எ மல்டி பில்லியனர். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தரை நம்பின மனுஷன். கர்த்தரை நம்பினதுனால
எல்லாம் போச்சு, கடன் இருக்கிறதும் கொஞ்சம். ஆண்டவர் சொல்றார், இப்ப போய் என்னுடைய படத்தை எடுன்றார். உலக படத்தை எடுத்த, இப்ப நீ என்ன பண்ணு, என்னுடைய படத்தை எடுனார். இருந்தத ஆண்டவர் நம்பி கொடுத்தாப்புல கர்த்தர் இன்னைக்கு அந்த மகனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பு. அந்த தகுதியை வளர்த்துக்கோங்க, தகுதியை வளர்த்துக்கோங்க. கர்த்தரை நம்புகிற தகுதியை வளர்த்துக்கோங்க. நீ கர்த்தரா வேலைனா நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் தான். ஜெபமா வேலையானா என்ன சொல்லணும்? ஜெபம் தான், ஆலயம் தான், அவருடைய பிரசன்னம் தான். எப்போ உங்க வாயில அது வருகிறதோ அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து மூணாவது தகுதி என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்கிற மனுஷன். யார கர்த்தர் ஆசீர்வதிப்பார், யார் செழிப்பான் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்கிற மனுஷன். நீங்க நீதிமானாய் மாறிடலாம், ரட்சிக்கப்பட்டுடலாம். அடுத்து நீங்க கர்த்தரை நம்பி இருக்கலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னே என்ன வாழ்க்கையை வாழலாம்? ரெட்ட வாழ்க்கையை வாழலாம், உலக வாழ்க்கையை வாழலாம், மாம்ச கிறிஸ்தவனா இருக்கலாம். நீங்க மாம்ச கிறிஸ்தவனா இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? பொருளாதாரத்துல செழிப்பு வரும். ஏற்றுக்கொண்டுட்டீங்க, வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தை, வீட்டுக்கு போன சாப வார்த்தை, கோபம், அவிசுவாசம், பொய், பொரட்டு, இச்சை. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு நீ விலகினாலும் உன் வாழ்க்கையில உன் கரங்கள்ல என்ன ஆசீர்வதிக்கப்படாது? பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படாது. வாசிக்கலாமா? ஆதார வசனம் உபாகமம் 6:24. இந்நாளில் இருக்கிறது போல, இந்த வார்த்தைகளை, இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும், பாருங்க, நம்ம உயிரோடு இருக்கிறதற்கு, என்னாலும் நன்றா இருப்பதற்கும், இப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நம்ம நல்லா இருக்கிறதற்கும் நல்ல உயிரோடு வாழ்றதுக்கும் காரணம் எதுவாதான் இருக்க முடியும்? நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தாதான் you will live a prosperous life. உங்க வாழ்க்கையில செழிப்பு எப்ப வரும்னா, தேவனுக்கு பயப்படுகிற குணம். தேவனுக்கு பயப்படணும், ஐயோ ஐயோ அந்த பயம் கிடையாது, அந்த நடுக்கம் கிடையாது. துணிகரமாய் நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். இது பாவம் தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தியா, அதை விடுறதுதான் தேவனுக்கு பயம். ஐயோ தான் நான் செய்ய மாட்டேன், என கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. கெட்டவாத பேசக்கூடாது எத்தனை பேர் தெரியும்? ஐயோ தெரியாதா? பிரசங்கம் பண்ணட்டான் கெட்டவாத பேசக்கூடாதுன்னு. சரி சொல்லுங்க, கெட்டவாத பேசக்கூடாது எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். பொய் சொல்லக்கூடாது எத்தனை பேர் தெரியும்? விபச்சாரம் பண்ணக்கூடாது எத்தனை பேர் தெரியும்? இச்சிக்க கூடாது எத்தனை பேருக்கு தெரியும்? கோபப்படக்கூடாது எத்தனை பேருக்கு தெரியும்? சபிக்க கூடாது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டோடைய சமூகத்துட்டு விலகக்கூடாது எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும்ல, ஆனா நம்ம பண்ணாம இருக்கிறோமா? ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு குடும்பமா உட்காந்து என்ன பாக்குறோம்? சித்தியா சித்தப்பா இப்ப என்ன போயிட்டு இருக்கு? எந்த காலத்துல சித்தி சித்தப்பா, இப்ப இந்த காலத்துல எனக்கு தெரியல என்னம்மா போயிட்டு இருக்கு? பாண்டியன் ஸ்டோர். ஆமா, நீ பாண்டியன் ஸ்டோரை பார்த்தேன்னா பாண்டியன் ஸ்டோர்ல என்னெல்லாம் நடக்குதோ யார் வீட்டுக்குள்ள நடக்கும்? ஆமாங்க, தெரியுமா அது? உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர்ல என்னெல்லாம் நடக்குதோ உங்க வீட்டுக்குள்ள அப்படியே நடக்கும். உங்க அப்பா அப்படி மாறிடுவாரு, உங்க அம்மா அப்படி மாறிடுவாங்க, உங்க மாமியார் அப்படி மாறிடுவாங்க, உங்க மருமக அப்படி மாறிடுவான், கணவன் அப்படி மாறிடுவான், பிள்ளைங்க அப்படி மாறிடும். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? நல்லது இருக்கா? அசுத்தம். அப்ப தேவனுக்கு பயப்படுற பயனா என்னன்னா, கர்த்தருடைய கண்கள் என்னை பாக்குது, இதை பண்ணக்கூடாது. யாரே சொல்லிக் கொடுப்பா? நீ பைபிளே வாசிக்காட்டாலும் ஆவியானவர் உங்களை சொல்லிக் கொடுப்பாப்ல. ஏன்னா உள்ள இருக்கிறீங்க, வாரம் வாரம் உங்களை போட்டு 2வது பாட்டு போட்டு அடிச்சு நிமித்து ஏதோ ஒண்ணு மண்டைக்குள்ள போக வச்சிருக்கோம். என்னது? ஆவியானவர் இல்ல இருக்கிற வாயை தந்து சொல்ல வச்சிடணும். நீ சொல்லிட்டாலே ஆவியானவர் உள்ள வந்துருவார். அப்ப அவர் உனக்குள்ள இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஏன் இதை பண்ணாத. கர்த்தருக்கு பயப்படுற பயனா என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்து நீ அதை விட்டு விலகிறது. அது பண்ணாதான் பொருளாதாரம் நிக்கும். வாலிப பிள்ளைங்க பார்க்காதீங்க, படிக்கிற பிள்ளைங்க யோசிக்காதீங்க, நான் தான் ஒண்ணு வேலைக்கே போலையே. இப்பயே நீ நல்லா இருந்தாதான் நீ வேலைக்கு போகும்போதும் கை ஆசீர்வதிக்கப்படும், வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீ வேலைக்கு போகாட்டாலும் அவனுக்கு காசை கொடுக்கறது யாரு? உங்க அப்பா அம்மா கையில பணம் வேணும்ல. அப்ப உனக்குள்ள தேவ பயம் இல்லை அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கிற குணம், அந்த தகுதி நமக்குள்ள வரலன்னா நம்ம என்னவா இருக்க முடியாது? நன்றாய் இருக்க முடியாது, சுகமாய் இருக்க முடியாது, செழிப்பாய் நம்ம இருக்க முடியாது. சொல்ல எத்தனை பேர் புரியுதுங்க?
நீ பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வரணும்னா நீ எதுல தகுதிப்பட்டிருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற குணம். கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்குது, கர்த்தருடைய கட்டளைக்கு மீறின காரியத்தை என்னவே பண்ண மாட்டேன், ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு மாய்மால வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரல, மாய்மால வாழ்க்கை, இரட்டத்தனையான வாழ்க்கை. சபையில ஸ்தோத்திரம், வீட்டுக்கு போனோன்னு நீங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்களேன், லேவியராகமம் 26:3 பாருங்க. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், வாசிமா வாசி. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்குமா. 5வது வசனம், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும். கடைசி வசனமா, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கேட்கும்போது சூப்பரா இருக்கா? சுகமா இருக்கிறது, திராட்சை பழம் கனி கொடுக்கிறது, மழை பெய்யுறது, நிலம் கனி வருது. ஆனா கண்டிஷன் என்ன? 3வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 3வது வசனம் என்ன? நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து. கட்டளையின்படி பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? நடந்து அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணணும்? இது ரெண்டோடைய அர்த்தம் என்ன? அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா, வாழுவீங்கன்னா, வேதத்துக்கு ஏற்ப வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குன்னா உனக்கு சேமம் உண்டாகுன்றார் ஆண்டவர். நீ பொருளாதாரத்துல ஆசிரிக்கப்படுவா என்றார். நீதிமானா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் தகுதி. 2வது தகுதி என்ன? கர்த்தரை நம்பி நம்ம இருக்கலாம். ஆனா 3வது, எல்லாம் பண்ணிட்டு உலகத்துக்குள்ள போகும்போது என்ன வாழ்க்கையை வாழ்ந்தா வராது? பாவ வாழ்க்கையை வாழ்ந்தா வராது ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது ஆவியானவங்களோடு பேசிட்டு இருக்கிறார்? எத்தனை பேருக்கு புரியுது? ஓ, இதனாலதான் என் ஆசீர்வாதம் தடையா இருக்குதோ, இதனாலதான் பொருளாதாரத்தை நான் வளர முடியலையோ. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்களேன், கட்டளையை கை கொண்டு அதன்படி செய்து அதன்படி நடந்தால்னா உன் சிந்த, உன் பேச்சு, உன் சிந்த, உன் வாழ்க்கை முறை எல்லாம் எதுவா மாறி இருக்கணும்? பரிசுத்த ஜீவியமாய் மாறி இருக்கணும். சர்ச்சுகளை மட்டும் தூதன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வீட்லயும் நம்ம என்னவாதான் இருக்கணும்? வேலை ஸ்தலத்துல உன்னை பத்தி சாட்சி கேட்டா, நான் வந்து கேட்கட்டா உங்களை வேலை பார்க்குற இடத்துல இந்த பிரதர் எப்படி, இந்த சிஸ்டர் எப்படின்னு, இந்த சாட்சி உண்டாயிருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அதுவே பயப்படாதீங்க, நான் வந்து கேட்க மாட்டேன், என் காதுக்கு வந்துடும். அதுவே எனக்கு கர்த்தர் கொண்டு வந்துருவார். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, 3வது தகுதி என்ன? நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம். ஆண்டோட கேளுங்க பார்க்கலாம். 20 கையை வச்சு, உமக்கு பயப்புகிற பயத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு வருகிற ஜெனரேஷனுக்கு பயம் கிடையாது. சர்ச்சுக்குள்ள உட்காந்து எல்லாம் பண்றான். சர்ச்சில் உட்காந்து சேட்டிங்கு, யார்கிட்ட? கேர்ள் ஃப்ரெண்ட. சர்ச்சில் உட்காந்து எல்லா வேலையும் நடக்குது, தைரியமாய் துணிகரமாய். ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஜெனரேஷன் மாறி போச்சு. திருவிருந்து எடுத்துட்டு என்ன பண்றான்? போய் புகை விட்டுட்டு இருக்கிறான். பயம் இல்ல. ஆனா தேவ பிள்ளைகளுங்க, ஆண்டவரே எனக்கு பயப்படுகிற பயம், கேளுங்க பார்க்கலாம். பயப்படுகிற பயமும், ஆண்டவரே பரிசுத்த ஜீவியத்தை எனக்கு கொடுங்கப்பா. அப்படின்னு இருப்பீங்கன்னா பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். பொருளாதாரத்துல செழிப்பை பார்ப்பீங்க. நிறைவு கிடையாது, மீதம் எடுக்கிற நிலைமை. ஞாபகம் இருக்க, நான் ஒரு செய்தி கொடுத்தேன். முதல் தேவை சந்திக்கப்படும், அடுத்து திருப்தி நிலை, 3வது நிலை என்ன? மீதம் எடுக்கிற நிலைக்குள்ளதான் நம்ம போகணும். ஏன் ஜபம் எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் எந்த நிலைக்குள்ள போயிடணும்? மீதம் எடுக்கிற நிலை. அல்லேலூயா. அடுத்து 4வது பாருங்க, யாரை கர்த்தர், யார் செழிப்பான்? அடுத்த தகுதி என்ன வேணும்னா, கடினமாய் உழைக்கும் மனிதன். யார் செழிக்க முடியும்னா, கடினமா உழைக்கிற மனுஷன் தான் செழிக்க முடியும். சும்மா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணவே மாட்டாரு. சும்மா விசுவாசம் ஒரு குரூப் இருக்கும், கர்த்தர் பாத்துக்குவார். பாஸ்டர் பிரதர் ஏன் வேலைக்கு போல? கர்த்தர் வேலையை கொடுப்பார். பிரதர் ஏன் பிசினஸ்க்கு போல? கர்த்தர் பாத்துக்குவார். கடன் எப்படி அடியும்? கர்த்தர் பாத்துக்குவார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நான் சொல்லல, யார் சொல்ற? சத்திய வேதம் சொல்லுது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:23 பாருங்க. சகல பிரயாசத்தினாலும், பாருங்க, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் என்ன பண்ணும்? உனக்கு கொண்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? சகல பிரயாசம் அப்படின்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அந்த பிரயாசத்துக்குலாம் என்ன இருக்கு? உனக்கு பலன் உண்டு. ஆங்கிலத்துல நீ வந்து பிராஸ்பர் ஆவ, செழிப்ப.
ஆனா வெறும் உதட்டு பேச்சு உனக்கு என்னதான் கொண்டு வரும்? வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் கடன் அடைச்சிருவேன், நான் இது பண்ணிடுவேன், கடைசி நீ எதுதான் உதடுன்னு பேச்சு, வெறும் பேச்சு மட்டும் வாயில இருந்துச்சுன்னா என்னதான் வரும்? வறுமை வரும். உழைக்கணும். எப்படி விசுவாசம் முக்கியமோ அதே அதுக்கு அடுத்து என்ன படி? உழைப்பு முக்கியம். வெறும் உழைப்ப மட்டும் நம்பிட்டு எதையும் விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது. அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். முதலாவது கர்த்தரை நம்பு, அடுத்து நீ என்ன பண்ணணும்? நீ உழைக்கணும். குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ உழைத்தாதான் கர்த்தர் ஜெயத்தை தருவா. கடினமாய் உழைக்கணும். கர்த்தர் யார ஆசீர்வாதம் பண்ணா? கடினமாய். God doesn't bless lazy people. சோம்பேறிய கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிற தேவனே கிடையாது. வேதத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் எடுத்து பாருங்களேன். they were working, they were doing something when God called them. தாவீத பாருங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். மோசேய பாருங்க, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறான். யோசேப்ப பாருங்க, அடிமையா இருந்தான். எவ்வளவு உழைச்சிருப்பான். உழைக்காம கர்த்தர் உயர்வை தரவே மாட்டார். உழைக்காம பொருளாதாரம் கரங்களில வராது. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, உனக்கு பண தேவை இருக்குன்னா நீ படிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணணும்? ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போகணும். அப்பதான் உன் தேவை சந்திக்கப்படும். நீங்க வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா கர்த்தர் உன் கையில பணம் காசு தரவே மாட்டார். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. உங்களால முடிஞ்ச வேலையை பண்ணுங்க. படிக்க தெரியல, எழுத தெரியலன்னா எவ்வளவு வேலை இருக்கு. பெட்ரோல் பங்க்ல வேலை இருக்குது, ஹோட்டல்ல வேலை பார்க்கலாம், எவ்வளவு வேலைக்கு செக்யூரிட்டியா போலாம். படிச்ச பிள்ளைங்க படிச்ச வேலைக்கு போங்க. நீங்க படிச்சுட்டு என்ன உட்காந்துட்டு இருக்கான்? சில பேரு ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கிறான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, இன்ஜினியரிங் முடிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் பிகாம முடிச்சுட்டு செக்யூரிட்டியா உட்காந்துருக்கான். நான் கூப்பிட்டு தலையில அடிச்சுட்டு சொன்னேன், ஏன்டா இப்படி இருக்கிற? தேவ பிள்ளைகளே, உழைச்சாதான், கடினமா உழைச்சாதான் அந்த குணம் நமக்குள்ள இருந்தாதான் என்ன உண்டாகும்? செழிப்பை நீங்க பார்க்க முடியும். கடினமா நீ உழைக்கணும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைங்க, உடம்ப உழைங்க. வெறும் வாய் பேச்சு எதான் உண்டு பண்ணுமா? உதட்டின் பேச்சு வறுமையை, தரித்திரத்தை கொண்டு வரும். அதனாலதான் வீட்டுக்குள்ள என்ன இல்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். பாஸ்டர், கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் நீங்க பண்றத. கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் மேல இருந்து பார்த்துட்டா இருக்காரு. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ற? நான் பார்த்துக்கிறேன்னு வேற சொல்றியடா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசுறார். ஆமாவா இல்லையா? கையில காசு வேணா உழைக்கணும். அல்லேலூயா, வேலைக்கு போகணும். ஆமென். இரண்டாவது பாருங்க, அடுத்து அதிலே 11வது வசனம் பாருங்க, 12:11. நீதிமொழிகள் 12:11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். மதியற்றவன். ஓகே, 12:11 போட்டியா? சரி பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன். அதனால என்ன? தான் வேலை செய்யறவங்க எதை படுவாங்களாம்? ஆகாரத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆகாரம்னா என்ன? செழிப்பு இருக்கும். வீட்டுல சாப்பாடு குறையா இருக்காது, பணம் காசு என்னவா இருக்காது, குறையா இருக்காது. ஏன்னா அவன் என்ன பண்றான்? நிலத்தை வேலை பார்க்கறான் நிலத்துல. ஆனா வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன். இந்த வேலைக்கு போறாத கேஸ்ல என்ன பண்ணும்? இன்னொன்னு வேலைக்கு போறாத கேஸ வச்சுக்கிட்டு உட்கார்ந்து நாட்டு நடப்ப பேசிட்டு இருப்பாங்க. கடைசி எங்கதான் போய் முடியும்? ஒண்ணும் இல்லாம தான் முடியும். ஆமாவா இல்ல? என்ன இப்பெல்லாம் பாக்குறீங்க? என்ன பாஸ்டர் நம்ம நடந்ததுதான் சொல்றாரோ, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறோம் அப்படி பாக்குறீங்க நீங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நம் உழைக்கிறவர்களா இருக்கணும். ஆசீர்வாதம் வேணும்னா உழைக்கணும், தூக்கத்தை குறைக்கணும். 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? ஹலோ சார், 6 மணி நேரமா 8 மணி நேரம்? அப்பதானே உள்ளே, அப்பதானே, அதுதானே எனக்கு ட்ரெய்லர் ஆச்சே, அதுக்கப்புறம் மெயின் பிக்சரே எனக்கு வருது. நீங்க என்ன 6ல இருந்து 8 முடிச்சிட்டீங்க? 6ல இருந்து 8க்கு மேல தூங்குனா தரித்திரம் தான் வீட்டுல இருக்கும். அது வசனம் சொல்லு. தூக்கம் எதை விடுவிக்கும்? கந்தையை விடுவிக்கும். தூங்கி தூங்கி விழுந்தா என்னதான் வரும்? தரித்திரம் தான் வரும். உற்சாகமா இருக்கணும். பெண்கள் என்ன பண்ணணும்? உற்சாகமா இருக்கணும். பாருங்களேன், உற்சாகத்தை ஹஸ்பண்ட் தானே போறாரு, நான் என்ன பார்க்கணும்? 4 சமையலை செஞ்சுட்டு வீட்டை தூங்குனா வீடு எப்படி இருக்கும்? தலைகீழா இருக்கும். ஆனா பெண்கள் உற்சாகம், வேலைக்கு போறாத பெண்கள் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருந்துச்சு வீட்டு வேலையை பார்க்கணும், வீடை சுத்தமா வச்சிருக்கணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், கணவனுக்கு போக வேண்டிய ஆயத்தத்தை பண்ணி கொடுக்கணும், துணியை மடிச்சு வைக்கணும், துவைக்கணும், வீடை சுத்தமா வைக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். அப்பதான் வீடு எப்படி இருக்கும்? ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். வீடு குப்பை மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா தேவன் எதுக்குள்ள வாழ்கிற தேவன்? பரிசுத்தத்துல வாழ்கிற தேவன். ராமச்சந்திர பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, ரூம் எப்படி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா உள்ள வர முடியாது நினைக்காதீங்க. பாஸ்டர் அக்கா ஒரு நாள் அனுப்பி விட்டுருவேன்.
நீ எப்படி இருக்கீங்கன்னு பாக்க. எதுக்கு சொல்றேன்னா, வேலைக்கு போலன்னா நீங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னா வீடை சுத்தமா வச்சிருக்கணும். அல்லேலூயா. கடினமா உழைங்க. தூங்கி தூங்கி விழுந்தீங்கன்னா, பெண்கள் தூங்கி தூங்கி விழுந்தா வீட்டுல என்னதான் வரும்? வீடு கட்டவே படாது தெரியுமா? வீடு கட்டவே படாது. ஒரு பெண்ணை வச்சுதான் வீட்டுல இருக்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க. ஊழிய அனுபவத்துல சொல்றேன், ஏன்னா சத்திய வேதமா தான் சொல்லுது. அம்மா சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டவே படாது. ஆனா இன்னைக்கு அநேக பெண்கள் இருக்கிறீங்க, இன்னைக்கு திருமணம் ஆகாதவங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரியா நான் இருக்கணும் அப்பா, என் வீட்டை நான் கட்டி எழுப்பணும். நீங்க கடந்து வந்த பாதையை நீ யாருக்கு கொடுக்க கூடாது. உன் அடுத்த சந்ததி கொடுத்தா நீ முட்டாள். அதான் பைபிள் சொல்லுது. நீ ஞானமா என்ன பண்ணணும்? வீட்டை கட்டி எழுப்பணும். அதுக்கு என்ன தேவை? கடின உழைப்பு தேவை. அல்லேலூயா. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவன் யாருன்னா ஆங்கிலத்துல வந்து those who work hard. யாரு கடினமா உழைக்கிறாங்களோ அவங்க கை ஆளுகை செய்யும். அப்படின்னா யாரு? அவங்கள கர்த்தர் எஜமானனா வச்சிருவா. உனக்கு கீழே 4 பேர் வேலை பார்ப்பான். ஆனா பகுதி கட்டுறவன் சோம்பேறி எப்படின்னா, பகுதி கட்டுவானா கூலி ஆளா இருப்பான். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீ ஜாக்கிரதையா இருப்பனா நீ ஆளுவ. 4 பேர் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஒரு ப்ரொமோஷன் கர்த்தர் உன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே போவார். எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. ஆனா அவனுடைய ப்ரொமோஷன்ல கொடுத்துட்டே இருப்பார். ஆனா சோம்பலி நாவி இருக்குன்னா எப்படிப்பட்ட, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், they will be slave to the master இருக்கும். ஒரு எஜமானனுக்கு அடிமையா இருப்போமா. ஆனா ஜாக்கிரதை கடினமாய் உழைக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆளுகை செய்கிறவா பாராம். அப்ப பாருங்க, கடினமா உழைக்கிறவங்க தான் என்ன செழிப்பு. அடுத்த வசனம் பாருங்களேன், நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்புறத ஒன்றையுமே பெறாதான். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கடினமாய் உழைக்கிறவனோ ஆத்துமா வந்து புஷ்டியா இருக்கும். கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா? சோம்பேறி ஆத்துமா என்ன இருக்கும்? காணல் நீரை போற போயிடும். பாத்துருக்கீங்களா? சில பேசிட்டு இருப்பாங்க, ஒரு காலத்துல நான் அப்படி ஒரு வீடை கட்டுவேன், இந்த பைக்கை நான் வாங்குவேன். எப்ப 20 வயசுல கண்ட கனவை எத்தனை வயசு வரைக்கும் பேசிட்டே இருப்பான்? 30, 40, 50. ஏன்னா வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஏன்னா ஐயா தான் எங்க பேருக்கவே மாட்டாப்ல. வேலை செஞ்சுதான் உடம்பு வலிச்சிடுமே. நிறைய காரணம் சொல்லுவார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ஏய் வேலைக்கு போடா. இல்லடா அங்க 8 மணி நேரம் நிக்க சொல்றாங்க அப்படின்னா. சரி 8 மணி நேரம் நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு அவனு போக சொன்னோம். அங்க போனா டே அங்க ஏசி இல்லைன்னா நீ திருந்தவே மாட்டேன்னு வந்துட்டேன். சீட்டு போட்ட இடம்டா, பயங்கரமா வேர்க்குது அப்படின்னா, நீ திருந்த மாட்டடா, நீ பாத்துக்கொண்டு வந்துட்டேன். அப்படி இருக்க கூடாது. கடினமா உழைச்சுதான் மேல வர முடியும். எடுத்தோன சிங்காசனத்தை யாரும் ஆண்டா உட்கார வைக்க மாட்டார். அப்படி உட்கார வச்சா ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு கிருபை. ஆனா சிங்காசனத்தை உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சிங்காசனம் தொப்புன்னு விழுந்துருவேன். எங்க போனாலும் உழைக்கணும். சொல்றவங்க புரியுதா? அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது ஆண்டவர் பேசுறாரு உங்க கூட? உழைத்தாதான் செழிப்பு. நீ சோம்பலை நாவி இருக்குன்னா உனக்கு எப்படி இருக்கும்? விரும்பிய ஒன்ன கூட பெற முடியாது. நீ ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியாது. அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உழைக்கிற கிருபையை கொடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உழைக்கிற கிருபையை கொடுங்கப்பா. கடினமாய் உழைக்கணும். நல்லா படிச்சு பாஸ் ஆகணுமா? கடினமா உழைச்சாதான். வேலை கிடைக்கல, இன்டர்வியூ ஏறி இடங்கணும். இந்த சர்ச்சுக்கு நம்ம இந்த இடம் வந்து 120வது இடம். 120 இடம் தாண்டி தான் இந்த இடத்துல இடம் கிடைச்சிருக்கு. யாராவது தேடுவீங்களா? அந்த இடத்துல ஊழியம் கிடையாது, வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருப்பாங்க வேற யாராவது இருந்தா. ஆனா நான் தேடி 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 தெருக்கு நானும் வைஃபும் வண்டி எடுத்து சுத்தாத தெருவே கிடையாது, பேசாத நபரே கிடையாது. ஒரு ஆலயத்தை கொடுத்தா உழைக்கிற மென்டாலிட்டி இருக்கணும். ஊழியத்துல ஒரு நாள் குறைஞ்சது 8 மணி நேரம் தவிர்த்து நான் உழைக்க மாட்டேன். வைஃப்ட்டு கேட்டு பாருங்க. போன்ல நான் பார்ப்பேன். மற்ற நாள் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். கூட வந்தவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஊழியம், ஜெபம், விசுவாசியை பாரு, சுவிசேஷம் சொல்லு, ஃபாலோ பண்ணு, மெசேஜ் ஆயத்தப்படுத்து, ஜெபம் பண்ணு. குறைஞ்சது 8 மணி நேரம் நான் வேலை பார்க்காம சும்மா உட்கார்ந்தது கிடையாது ஒரு நாளைக்கு. என்ன பண்ணணும்? உழைக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். உழைக்கணும். அல்லேலூயா. உழைத்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்து 5வது பாருங்க, ஞானமாய் சேமிக்கிற மனுஷன். யார கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? யார் செழிப்பா அப்படின்னா, 5வது தகுதி என்ன நமக்குள்ள? உழைக்கிற காசை என்ன பண்ணணும்? அப்படியே பறக்க விட்டுறணும். வரும்போதே 30,000 கிரெடிட் ஆச்சு பாஸ்டர், நாளைக்கு டிங் 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 டிங். இந்த சவுண்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? டிங் 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 டிங். அடுத்த நாள் பார்த்தா மைனஸ்.
மச்சான் ஒரு 5000 போட்டு விடு, 1000 போட்டு விடு, 500 போட்டு விடு. யார கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? யார் செழிப்பானா? ஞானமாய் சேமிக்கிற மனுஷன். சேமிக்கிற தகுதி நமக்குள்ள வரணும். சேமிக்கிற குணம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை செழிக்க பண்ணுவார். வாசிங்க நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும், நல்லா கவனிங்க, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். செலவழித்து போடுறவன் யாருன்னு பைபிள் சொல்லுது. ஏன் நான் சொல்லல, யாரு சொல்றார்? வேத வசனம் சொல்லுது, நம்மள முட்டாள்னு சொல்றார். நீ வாங்கின காசை சிறிதளவுக்குள்ள சேமிக்காம ஊதாரித்தனமா நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம்னா நம்மள போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. சீரியஸா சொல்றேன். நீ ஏன் செழிக்கிறது கிடையாது தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை போஷிக்கிறார், அடுத்து இன்கிரிமெண்ட் கொடுக்கிறார். ஆனா இது எங்க போயிடுது? பார்பிக்கும் பானிபூரி கடைக்கும் போயிடுது, ட்ரெஸ்ஸுக்கு போயிடுது, ட்ரெஸ்ஸுக்கு போயிடுது, ஷூக்கு போயிடுது, செப்பலுக்கு போயிடுது, பேகுக்கு போயிடுது, போனுக்கு போயிடுது. சில பேருக்கு இஎம்ஐ இல்லாம கை கால் ஓடாது தெரியுமா? ஒரு இஎம்ஐ முடிஞ்சா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? உண்மையா நடந்து சொல்றேன். ஒரு அம்மா விசிட்டிங் போனேன், திருவேற்காடுல போனப்ப அந்த சிஸ்டர் அழுகுறாங்க. எனக்கே கஷ்டமா போச்சு. டிவி இஎம்ஐ கட்டி முடிச்சாராம், உடனே பைக் இஎம்ஐ ஆரம்பிச்சாராம். பைக் நல்லா தான் இருந்துச்சான், பைக்கை கட்டி முடிச்சாராம், அடுத்து போன் இஎம்ஐ கட்டுறாராம், போனை மாத்திக்கிட்டே இருப்பாராம். அந்த இஎம்ஐ முடிஞ்சா அவருக்கு அடுத்து என்ன வந்துடணுமா? ஒரு இஎம்ஐ வந்துடணுமா? தேவ பிள்ளைகளே, இப்படி இருந்தீங்கன்னா நமக்குள்ள நம்ம கைகள் என்ன இருக்காது? பொருளாதாரம் இருக்காது. வசனம் எவ்வளவு அழகா சொல்லிப்பாங்க, ஞானவானுடைய வாசஸ்தலத்துல எப்பவுமே என்ன இருக்குமா? வேண்டிய திரவியமும் எண்ணெய் இருக்கும். அப்படின்னா என்ன? சேமிப்பு இருந்துகிட்டே இருக்குமா ஞானவானுடைய வீட்டுல. எண்ணெயும் திரவியம் எதை கொடுக்குதுன்னா, எண்ணெய் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. திரவியம் எண்ணெய் இதெல்லாம் உணவு, ஆசீர்வாதம், சொத்து எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நகையா இருக்கும், இடமா இருக்கும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், இல்லைன்னா பணமா இருக்கும், பொருளா இருக்கும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் நீ ஞானவான். இவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர் ஊமையில சொல்லுகிறார்ல, 2 கொடுத்தவன் என்னவா மாத்திருக்கணும்? 4 மாத்திருக்கணும். 5 கொடுத்தவன் அது தாளந்து இருக்கும். 200ல பணம், 200 ஊமையில அது பணம். 50,000 1,00,000, 20,000 40,000. ஒரு தாளந்து கொடுத்தா என்ன பண்ணான்? மூடி போட்டான். அப்படின்னா வேஸ்ட் பண்ணி போட்டான், செலவழித்து விட்டான். கர்த்தர் பார்த்து என்ன சொல்றார்? சோம்பல் உள்ள ஊழியக்காரன். எவ்வளவு பொல்லாத மனுஷன் நீன்றார். தேவ பிள்ளைகளே, நீ ஏன் கையில காசு ஆண்டவர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கல தெரியுமா? ஏன்னா கர்த்தர் கொடுக்கறதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விரயமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயம் செலவே பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருந்துடாதீங்க. சில ஆட்கள் ஐயோ என்ன காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நான்வெஜ் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். ஏன்னா பாச செலவாயிடுமே. ஆனா இன்னொரு கேஸ், காசே இல்லாட்டினாலும் என்னதான் 7 நாளும் அப்படிலாம் இருந்துடாதீங்க. கர்த்தர் காசை கொடுக்குற சந்தோஷமா செலவுங்க. ட்ரெஸ்ஸை எடுங்க, நல்ல உடைய போடுங்க, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனா அதே சமயம் அதுக்குள்ள போயிடாதீங்க. தேவையானதை வாங்கிக்கோங்க. சட்டை கிழிஞ்சு, சில பேருடைய சட்டை கிழிஞ்சு, பனியன் கிழிஞ்சு, செருப்பு பிஞ்சு போய் அது தூக்கி தலையை சுத்தி ஒரு ஆள் தூக்கி போடணும். அப்பதான் இந்த ஆள் என்ன பண்ணுவான்? அடுத்த செருப்பையோ அடுத்த சட்டையோ வாங்குவான். காசு இல்லாம கிடையாது. வறுமையில இருக்கவங்க வேற பாவம், அவங்க ஒரு உடைய வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருப்பான்? 50,000 60,000 1,00,000. நான் பார்த்ததை சொல்றேன். வீட்டுக்குள்ள ஒரு பொருள் கூட இருக்காது. ஆனா பிசினஸ் எப்படி இருக்கும்? நல்லா போயிட்டு ஒரு பொருளை கூட வாங்கிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேண்டிய திரவியம் எண்ணெயும் எப்ப யாருடைய வீட்டுல இருக்கும்? கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? சேமிக்கிறவங்கள தான் ஆசீர்வதிப்பார். 10,000 சம்பளம் வந்தாலும் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ சேர்த்து வைக்கிற குணம் இருந்தாதான் உன்னை 50,000 கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீ 10,000 கொடுத்து 12,000 15,000 குடும்பத்தை நடத்தினேன்னா 10,000 என்ன பண்ணாது? மேல போகாது. ஏன்? நீ 20,000 கொடுத்தனா கடன் எவ்வளவு வாங்கி வைப்பீங்க? 30 வாங்கி வைப்பீங்க. 50,000 கொடுத்தா கடன் எவ்வளவு வாங்கி வைப்பீங்க? 1,00,000 ஆகி கடைசி என்ன ஆயிடும்? கவுந்திருனால ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் நம்மள. சரி இருக்கிற இந்த போராட்டத்திலே போராடு போ, 10 12 12 15 இங்க மாத்தி அங்க போட்டு இங்க மாத்தி இங்க மாட்டி இப்படியே போ. நான் ஆண்டவரை பத்தி என்னை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. அசல் என்ன சொல்லுது? வேண்டிய திரையும் ஞானவானுடைய வீட்டுல இருக்கும். மூடன் தான் என்ன பண்ணுவானா? ஆங்கிலத்தில் அழகா இருக்கும். மூடன் கல்பா அடிச்சிருவானா அப்படியே. ஏன்னா இது ப்ராவர்ப்ஸ் தானே. கல்பா அப்படியே குடிச்சிருவானா. அப்படின்னா என்ன? மொத்தமா செலவு வச்சுட்டுருவான், ஒண்ணு இருக்காது கையில. எத்தனை பேர் ஞானவானா இருக்கிறீங்க?
இந்த சேமிப்பு விருப்பம்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பாருங்க, நிறைய கை ஓங்கல. அதான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்துருக்காரு போல. அப்ப இதை தகுதிப்படுத்துங்க. சீரியஸா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது தெரியுமா? அது உண்டு பண்றது. இல்லாததை என்ன பண்ணுது? வெளிச்சம் உண்டாக கடன்றப்ப என்னாச்சு? அப்ப இங்க பொருளாதாரம் இல்லாத போது கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நீ சேமிக்க, அதை செலவை குறைச்சிட்டு நீ சேமிக்க ஆரம்பின்னு சொல்றாருன்னா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பொருளாதாரத்தை உண்டு பண்ணும். சேமிக்க ஆரம்பிச்சுங்க. 1000 ரூபாய் 100 ரூபாய் சேமித்து வைங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சேமிக்க சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய் செலவு கொடுக்குறீங்களா? 1 ரூபாய் தசமபாகம் எடுத்து வை, 1 ரூபாய் நீ செலவு பண்ணு, 1 ரூபாய் நீ எடுத்து என்ன பண்ணு, சேமி, மிச்சம் 8 ரூபாய் செலவு பண்ணி சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுல இருந்தே பினான்ஸை சொல்லிக் கொடுங்க. 10 ரூபாய் கையில வந்தா 1 ரூபாய் எடுத்து காணிக்கையில போடுறா, 1 ரூபாய் எடுத்து நீ சேமிடா, மிச்சம் 8 ரூபாய் செலவு பண்றான்னு சொல்லிக் கொடுங்களேன். சேமிக்கிற பழக்கம் நம்ம. அடுத்த வசனம் பாருங்களேன், 21:5 பாருங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரருக்கும் ஏதுவாய் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் இன்னும் அழகா இருக்கும், குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் ends up in profit. சரியாய் பினான்ஸை திட்டமிட்டு கடினமாய் நீ உழைப்பேனா உனக்கு செல்வத்தை உண்டு பண்ணுமா? அதான் இங்கிலீஷ் அதோடைய அர்த்தம். ஆனா பட் those who are in hurry end up in loss. சில பேர் சேர்த்து வைக்கணும், பணத்தை பெருசாக்கணும் சொல்லி என்ன பண்ணுவான், வட்டிய 10 ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க, 15,000 கொடுத்து ஏமாந்துருவான். ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஏமாந்துருவான், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு ஏமாந்துருவான். ஏன்னா உடனே வரும், காசு வரும். மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட்லாம் போட்டா நீ 10 வருஷம் 5 வருஷம் இருந்தாதான் அதுக்குரிய காசு வரும். அது தெரியாம உடனே காசு வேணும், உடனே காசு வரும்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ஈஸி மணி, உடனே மணின்னு சொல்லிட்டு அது end up in losses. அதான் இங்க சொல்லுது பாருங்க. பதறுகிறவன் பணத்தை சம்பாதிக்கணும், சேமிக்கணும், பணத்தை உடனே மல்டிப்ளை பண்ணும். நீ பதறுவாயனால் அது உனக்கு எதை கொண்டு பண்ணும்? தரித்திரத்தை, நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். ஆனா அதே சமயம் ஜாக்கிரதை உள்ளவன், குட் பிளானிங், பினான்ஸை குறிச்சு உனக்கு சரியான திட்டமிடுதல் இருந்துச்சுன்னா அது உனக்கு எதை உண்டு பண்ணுமா? செல்வத்தை உண்டு பண்ணும். பாருங்களேன், சேர்த்து வைக்கிறது எவ்வளவு முக்கியம். நான் சொல்றேன், இருக்கிற யாரெல்லாம் அப்பா அம்மாட்ட இருந்து காசு வாங்குறீங்களோ உங்க கையில ஒரு சின்ன சேமிப்பு இருக்கணும். உங்களுக்கு சின்னதா யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாலும் நீங்க சேமிக்கிற பழக்கம் இருக்கணும். 1 ரூபாய் சேர்த்து வச்சு பழகு. குட்டி பிள்ளை 2 ரூபாய் சேர்த்து வச்சு பழகுங்க. அது ஒரு உண்டியலை வாங்கி கொடுங்க. இப்ப உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி தர முடியும்? பிள்ளைகளுக்கு அதை சொல்லி தர முடியும். அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். வஞ்சனையாய் சம்பாதித்த பணம், அதாவது ஒருத்தவனை ஏமாத்தி அவனை இது பண்ணி சம்பாதித்த பணம் என்ன பண்ணும்? குறைந்து போகும். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். 2வது பாட்டு எடுத்துக்கோங்க. கைப்பாடாய் சேர்க்கிறவன் எவனோ விருத்தி அடைவான். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்கதான் விருத்தி அடைவாங்க. இப்ப பைபிள் என்ன சொல்லுது தெளிவாய்? கர்த்தரை யாரு ஆசீர்வதிப்பார்? பொருளாதாரத்துல யாரு சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களதான் ஆசீர்வதிப்பார். நீ செலவாளியா இருந்தா கர்த்தவனை ஆசீர்வதிக்க மாட்டான். இருக்கிற செல்வத்துல அப்படியே இருந்துருவார். கைப்பாடாய் கொஞ்சம் கொஞ்சமா 100, 200, 50, 1000, 2000, 3000, இத 10,000 நீ சேர்க்க, நீ 10 லட்சம் சம்பாதித்தாலும் நீங்க ஞானமா செலவிடுவீங்க. அப்படியே பறக்கிறத வாங்குறேன், தாவரத வாங்குறேன்லாம் இல்லாம இந்த பணத்தை கரெக்டா செலவிட்டு கரெக்டா சேமித்து ஞானமாய் திட்டமிட முடியும் உங்களால. வசனம் எத்தனை பேர் புரிகிறது? வசனம் கைப்பாடாய் சேர்க்கிறவன தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? விருத்தி அடைய செய்வார். இப்ப புரியுதா? ஏன் சில நேரத்துக்கு ஆசீர்வாதத்துல தடை? நீ நீதிமானா இருப்பீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களா இருப்பீங்க, பரிசுத்த வாழ்க்கையை வாழலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனாலும் பொருளாதாரத்துல பிரச்சனை என்ன? செலவு. சேமிக்கிற பழக்கம் கிடையாது. எனக்கு ஒருத்தவங்கள தெரியும், அவங்க வந்து ஐடி இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. சரிங்களா? அவங்க கணவன் இறந்து போனதுனால அவங்களுக்கு வந்து இப்ப முதிர் வயதுல இருக்கிறாங்க. 3 பென்ஷன் அவங்களுக்கு. எத்தனை? 3 பென்ஷன். குறைஞ்சது வயதான காலத்துல 80,000 இருந்து 70,000 அவங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஆனா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன குண்டுமணி கூட சேர்த்து வைக்கல. இன்னும் வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. இன்னும் கடைசி மாசம் ஆனா காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு நாள் அந்த பாட்டியை நான் ஒரு நாள் பார்த்தப்ப நான் கேட்டேன், பாட்டி இன்கம் டேக்ஸ்ல இருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் வேலையே என்ன? ஆடிட்டிங் பண்றதுதான். சில நேரத்துக்கு கூத்தா இருக்கும். போலீஸ்காரன் பையன் திருடானா இருப்பான், டீச்சர் பையன் மக்கா இருப்பான், ஹாஸ்பிட்டல் ஃபீல்ட்ல இருப்பேன், எல்லா வியாதியும் உள்ள வச்சிருப்பான். பாத்துருக்கீங்களா? கான்ட்ராஸ்டா இருக்கும். அப்ப நான் இந்த பாதி எனக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட். பினான்ஸ்ல இருந்தீங்க, ஒரு சின்ன ஒரு சேமிப்பு கூட இல்லையே. ஏன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க,
எனக்கு பணத்தை கையாள தெரியாதுப்பா, ஹஸ்பண்ட் இந்த வரைக்கும் அவர் பார்த்தாரு, அடுத்து எனக்கு இந்த பணத்தை எண்ணுறது இதை சேமிக்கிறதுன்னு தெரியாது, என் சம்பளத்தை முழுத்தையும் தூக்கி என்ன பண்ண என் தம்பி கையில கொடுத்துருவேன் அப்படின்னா. அப்படியே இது போய் 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 கடைசியா ஒன்னத்தை கூட சேர்த்து வைக்கல. நம்ம என்னைக்குமே அந்த மாதிரி நம்ம ஞானமற்றதா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இருந்தோம்னா நம்ம யாரு? மூடன். நான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன பண்ணல, சரியாய் கையாளல. 10,000த்துல இருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும். உன் கையில 500 ரூபா இருக்கா, சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தர் உன்னை விருத்தடைய செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து கடைசி தகுதி நமக்கு, கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்னா விதைக்கிற மனுஷனை ஆசீர்வதிப்பார். கடைசி தகுதி, யார் செழிப்பான்? Who will prosper? Those who sow, they will prosper. விதைக்கிற மனுஷன் யாரு? கர்த்தருடைய காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்துல எந்த மனுஷன் விதைக்கிறானோ கர்த்தர் அந்த மனுஷனை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். வாசிங்களா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் யார ஆசீர்வதிப்பார்? யார் ஐஸ்வர்யவானா இருப்பானா? எந்த மனுஷன் காணிக்கைகள் தசமபாகங்களை தவறாமல் அதற்கு உண்மையா இருந்து அது எந்த மனுஷன் விதைக்கிறாங்களோ அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவார். அதை கொடுங்கன்னு நினைக்க நான் சொல்லவே மாட்டேன். பைபிளுடைய சத்தியம் என்ன? விதை. விதை என்ன பண்ணும்? வளரும். அப்ப கர்த்தருடையதை கர்த்தருக்கு தவறாமல் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து பெருக பண்றார். வசனம் சொல்ல, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். கர்த்தர் அவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து 10ல ஒன்னு எடுக்காம 10,000 கொடுக்கிறாருன்னா 1000 ரூபாய் நீ தசமம் போடாம அதுலயும் நீ 500 ரூபாய் போட்டேன்னா 500 ரூபாய் விதைக்கிறக்கூடிய ஆசீர்வாதம் என்ன வரும்? வரும். ஆனா அதே இது கர்த்தர் உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார், ஆனா 10ல ஒரு பங்குக்கு பதிலா நீ 2 பங்கு போடுறீங்கன்னா அதுக்கேற்ற பலன் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உனக்கு தருவார். இதான் சத்தியம். கர்த்தர் யார ஆசீர்வாதம், எந்த கரம் விதைக்குதோ எந்த கரம் கொடுக்குதோ அந்த கரத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம். விதைக்காம என்ன கிடையாது? அறுப்பு கிடையாது. பைபிள்ல அண்டர்லைனிங் தீம், நீ எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் யாரு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்னா யாரு கொடுக்குறாங்களோ அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விதைக்காம ஒரு விவசாயி விதைக்காம நெல் பயிரை பார்க்க முடியுமா? அதே போலதான் பொருளாதாரத்துல செழிப்பு வரணும்னா கர்த்தர் கொடுத்த நம்முடைய ஆசீர்வாதத்துல நம்ம விதைக்கணும். வீட்டுல 4 பேர் வேலை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? 4 பேரும் என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு கொடுத்தல இருந்து என்ன பண்ணுகிறேன்? 10ல் 1 நான் எடுத்து வைக்கிறேன். சின்ன வேலையா இருக்க, நீ மாவு போடலாம், கர்த்தனோட சிறு தொழிலா இருக்கலாம், பார்ட் டைம் வேலையா இருக்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு விதைத்து பழகணும். சொல்ல எத்தனை பேர் புரியுது? இதுதான் சத்தியம், இதுதான் உண்மையான சத்தியம். ஆனா எப்படி விதைக்கணும் தெரியுமா? 8வது வசனம் சொல்லுது பாருங்களேன். 7வது வசனம் பாருப்பா. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும். ஐயோ என்னடா பாஸ்டர் சொல்லிட்டாரு, கேட்க கூடாதுன்னு நினைச்சேன் இந்த வார்த்தைய. கட்டாயமா பண்ணியே ஆகணுமா? சரி கொடுத்துருவோம். விசனமாயும் இல்ல கட்டாயமா இல்ல, தன் மனதில் நியமித்தபடியே என்ன பண்ணணும்? நீ விசனமாய் நீ கர்த்தருடைய சமூகத்தில் விதைச்சா ஆண்டவருக்கு அது அங்கீகாரமா இருக்காரு. ஆனா கர்த்தர் யார்கிட்ட பிரியமா இருக்கிறாரா? உற்சாகமாய் கொடுக்கிறவங்க. எவ்வளவு தேவை இருந்தாலும் இந்த ஆண்டவருக்குரியதுங்க. உற்சாகமா கொடுக்குறீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வரல பாத்தீங்கன்னா இப்பதான் வருது. சரி, சத்தியம் இதுதான், கேட்டுக்கோங்க. அப்ப உற்சாகமாய் நம்ம கட்டாயமா என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட கொடுக்கூடாது. எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? நான் ஒரு நாள் யோசித்தேன், ஆண்டவரே சபையில வரவங்க ஓரளவு விசுவாசத்தெல்லாம் இருக்கிறாங்க, ஏன் பொருளாதாரத்துல வளரல அப்படின்றப்ப நான் யோசித்தேன். இங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தசம பாகம் காணிக்க போடணும்னு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். தசம பாகம் காணிக்க ஒண்ணு இருக்குன்னு தெரியும். தசம பாகம்னா என்ன? 10ல் 1 பங்கு. அப்ப நான் யோசித்தேன், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரட்சிக்கப்படாத ஒரு சில பேர் தான் வராங்க, மேக்சிமம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் ஏன் விதைக்கிற மக்கள் சபைக்குள்ள இல்லைன்றப்ப எனக்கு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னா, விசுவாசம் இல்லை. இருந்தவங்க விதைக்காம இல்ல. இந்த மாசம் இருக்கு, அடுத்த மாசம் அந்த தேவை ஏதோ தேவை பெருசாயிருச்சு, என்ன பண்றாங்க? இந்த மாசம் கொடுக்க வேணாம், அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். இருந்து கொடுக்காம இல்ல. அப்படி இருந்தும் நீ கொடுக்காம விதைச்சேன்னா
ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அது கர்த்தருக்குரியதை கர்த்தர் கொடுங்க, அது பரிசுத்தமானது. ஆனா சில நேரத்துல நமக்கு நெருக்கங்கள் வரும். அதுக்குதான் 2வது பாயிண்ட் என்ன சொல்லுகிறேன், செழிப்புக்கு என்ன, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஓப்பனா நான் பேசுறேன்னு, நான் வந்து தசம பாகம் வந்து 2000 ரூபாய் போட ஆரம்பிச்சேன். இப்ப நான் வந்து 5000 ரூபாய் போடுறேன். அப்ப 5000 ரூபாய் போடுறதுனால எனக்கு எவ்வளவு சம்பாத்தியம் இருக்குன்னு கிடையாது, 50,000 எனக்கு வருமானம் வருதுன்னு கிடையாது. ஆலயத்துல 50,000 வரப்போதா, பாதி கூட வர்றது கிடையாது. ஆனா நான் என்னுடைய தசம பாகம் எவ்வளவு எதுக்கு நான் சொல்றேன்னா, இது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். இந்த ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது, உற்சாகமாய் கொடுக்கறதுனால கர்த்தரை ஆசீர்வதிச்சு வந்துகிட்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு வேலை பாக்குறீங்க, நீ வேலை பார்த்ததுல இருந்து உனக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, எவ்வளவு யோசனையா இருக்கு. ஆனா நாங்க சம்பளம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கர்த்தரை நம்பி இருக்கிறன்னு செழிப்பான். அதுக்கு நாங்க தான் உதாரணம். என் தசம பாகத்தை நான் ஏத்திக்கிட்டே தான் போறேன், இன்னும் நான் ஏத்திக்கிட்டு தான் போவேன். வருமானத்தை வச்சு நான் ஏத்தல, எனக்கு கர்த்தரை நம்புறதுனால. வாடகை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்னதான் போடுவேன், தசமாகம் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை. எனக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கை வச்சு நான் 10ல் 1 எடுத்து வச்சுட்டு தான் அது அடுத்த செலவுக்கு. இப்ப நீங்க காணிக்கை சண்டே காணிக்கை எடுக்கிறேன்னா, அந்த காணிக்கையில 10ல் 1 எடுத்து வச்சுட்டு தான் சபை ஊழியங்களுக்கு வீட்டு தேவைக்கு நான் எடுப்பேன். ஏன்னா பொருளாதாரத்துல நான் யாரை முதலிடத்துல வைக்கிறேன், என் தேவனை முதலிடத்துல வைக்கிறேன். என்கிட்ட என்ன வருதுன்றத நான் நம்பல, எனக்கு கர்த்தரை நம்புறேன். இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். சர்ச்சில் 2 பேர் இருந்தப்ப கூட, காணிக்கையே எடுக்காத போது கூட, 1.5 வருஷம் சர்ச்சில் காணிக்கை இல்லாம தான் நடத்தணும். அப்பையும் கர்த்தர்களை நடத்தினார், இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறார். எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னா, விதைக்கிற மனுஷன் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அந்த இருதயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வரமாக்கிது, ஏன்னா கர்த்தருக்குரியதை நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா லேவியராகமத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தசம பாகம் அது பரிசுத்தமானது. நேத்து பைபிள் சொல்ல கூட அதான் எடுத்தேன். முறையான ஆராதனை எப்ப நிறைவடையும், நீ காணிக்கைகளை முழு மனதோடு செலுத்தும் போதுதான். அப்ப நீங்க ஒரு வருமானம், ஒரு வேலை பாக்குறீங்களா, ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா, எத்தனை பேர் நீங்க இதை பண்ணாலும் அதை எடுத்து வச்சு பாருங்களேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் எல்லாத்துலயும் எனக்கு முதல் பலன் எங்கெந்தெல்லாம் வருதோ எல்லாத்துலயும் 10ல் 1 எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலை. பாசங்க நிறைய வருது நினைக்காதீங்க, ஒண்ணும் வர்றது கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா தெரியும், உங்க வீட்டுக்கு வந்தா ஓடி போயிருவீங்க. பரிசை திறந்து காட்டுட்டா சில நேரத்துக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு தெரியும் என்னை நடத்துறவர் யாரு. 2 பேர் இல்லாத போதே என்னை நடத்திட்டார். யாருடைய தயவு இல்லாம என்னை நடத்தினார். ஆண்டவர் என்னை நித்தமும் நடத்த மாட்டாரா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு விசுவாசம் இருந்தா தான் தசம பாகம் செலுத்த முடியும். ஈமை இருக்கும், கடன் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீ இந்த மாசத்துல தசம பாகத்தை எடுத்து வச்சு பாருங்களேன், உன் பொருளாதாரத்துல ஒரு செழிப்பை நீங்க பாப்பீங்க. சிறுக விதைக்கிறவன் சுதுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். விசனமாய் கொடுத்துறாதீங்க, கட்டாயமாய் நீ ஆண்டவர் கொடுக்காத. உன் மனதில் நியமித்ததை கர்த்தர் கொடு, கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருப்பான். அடுத்த வசனம் பாருங்க, அதுல அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்களேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க பவுல், நீ கொடுக்கறதுனால நீ எதுலயும் குறைஞ்சு போயிட மாட்ட. எப்படி இருப்ப, நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாய் இருப்பீங்க. உற்சாகமாய் கொடுத்த ஆண்டவர் பிரியமா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆங்கிலத்துல God will bless you abundantly இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிக்கும். உதாரத்துவமாய் நான் ஆண்டவர்கிட்ட நான் விதைக்க முதலிடத்துல வைத்து விதைக்கும் போது நான் குறைவுள்ளவனா ஆக மாட்டேனா, எல்லா காலத்திலும் சம்பூர்ணமாய் இருப்பேன். சகலவித நற்கிரிகளிலும் நீ பெருகவளாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையிலும் பெருக செய்ய ஒரு வல்லமுள்ளவராக இருப்பார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிருபையை தரட்டும். விதைக்கிற கிருபை. ஃபர்ஸ்ட் 5 காரியத்துல நீங்க சரியா இருந்துடலாம், கடினமா நீ உழைச்சிடலாம், பிரியமா இருந்துடலாம், பயந்து வாழ்ந்துடலாம். ஆண்டவர் ஆனா நீ விதைக்கிற தசமமாக காணிக்கையில நீ விதைக்காதனால அதுவும் ஆசீர்வாதத்தை தகுதி என்ன பண்ணும், தடைப்படுத்தும். கர்த்தர் யாரதான் பெருக செய்வார், யாருடைய பொருளாதாரம் எக்ஸ்டெண்ட் ஆகும், those who sow, யார் விதைக்கிறார்களோ. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், மல்கியா 3:10 பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச வசனம். தசம பாகத்தினால் என்ன பண்ணுங்க, நீ சோதித்து பாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். எதனால சோதித்து பாருங்கன்றார். ஆனா பைபிள்ல நம்ம யாரும் சோதிக்க கூடாது. ஆனா ஒரே ஒரு இடம் யூ கேன் டெஸ்ட் காட். எதுல, நீ தசம பாகத்தை கொடுத்து ஆண்டவர் சோதித்து பார்க்கலாம். மற்றதுல நீ ஆண்டவர் சோதிக்க கூடாது. ஆனா உன் காணிக்கையை வச்சு நீ என்ன பண்ணலாம்,
ஆண்டவர் சோதிக்கலாம். உன் கடன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, ஆனா இந்த மாதத்துல ஆண்டவரே நான் விதைக்கிறேன், உன்னை சோதித்து பாக்குறேன். பாருங்களேன், நீ அந்த மாசம் முழுவதும் நீ அந்த இஎம்ஐ அழகா அடிச்சிருப்பீங்க, கடன் அடைச்சிருப்பீங்க. ஐயோ கொடுத்த என்னடா பாஸ்டர் இப்படி சொன்னாரு, நான் இப்படி இருக்கிறேன், பட்டினி ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா யாரை நீ சோதிக்கிறீங்க? என்னையவா? கர்த்தரை சோதிக்கிறீங்க. அவருடைய நாமத்தை அவர் தூஷிக்க ஒரு நாள் விட மாட்டார். அவர் உன்னை நடத்திடுவார். நீ தசமபாகம் காணிக்கையால் நீ 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 பண்டக சாலையில வந்து நீ போட்டு நீ சோதித்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உன்மேல் ஆசீர்வாதத்தை மலையை போல வர்ஷிக்க பண்ணுவார். பொருளாதாரம் மழை போல வரும். ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது. இந்த 10,000த்துல யாரை நம்புறது கிடையாது. அதனாலதான் 10,000 ஏறமாக்குது. சில சென்சஸ் பாத்தீங்கன்னா அப்படி மேல போகும், பங்கின்னு கீழே போகும். பாத்துருக்கீங்களா? பங்கு சந்தை மேல போகும், கீழே போகும். நீங்க அநேகருடைய பொருளாதாரம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீ 10,000த்துல ஆண்டவர் நம்பலையே. இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற பழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு வரணும். கர்த்தரை நம்புகிற பழக்கம். அதனால அந்த ஊழியத்துல கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரைங்களை நடத்துறா. இந்த அபிஷேகம், இந்த வரம் உங்களுக்குள்ள வரட்டும். நான் அதை தான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டோட அந்த கிருபையை கேளுங்க. சகல வித நற்கிரிகளிலும் என்ன பண்ணணும்? உண்மையாய் நான் இருக்கணும். எல்லாத்திலையும் பரிபூர்ணமா இருக்கும். வேதத்தை சொல்ற எல்லாத்தையும் கொடுக்கறதுலயும் என்ன பண்ணணும்? பரிபூர்ணமா இருக்கணும். நீ விதைப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை பண்ணுவார். அப்படின்னா என்ன? you will prosper. பொருளாதார செழிப்பு. சில நேரத்துக்கு பொருளாதார செழிப்பு நீங்க விதைக்காததுனாலதான். நீ வேலைக்கு போனாதான் விதைக்கணும் கிடையாது. உங்க கையில 10 ரூபா வந்தாலும் 1 ரூபா எடுத்து வச்சு பழங்க. 100 ரூபா வந்தாலும் 10 ரூபா எடுத்து வச்சு பழங்க. உங்க உதவி செய்யறவங்க 2000 ரூபா கொடுத்தாலும் அதுல 200 ரூபா எடுத்து வச்சு போட்டு பழங்களேன். கர்த்தர் உன் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு போய் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு ஜூயிஷ் மேன், ஒரு யூத மனுஷன் ஒரு லெமன் ட்ரீ வந்து அவர் வந்து நாட்டினார். சரிங்களா? அப்ப 3 வருஷம் வேதத்தின்படி அவங்க 3 வருஷம் வந்து அதுல இருந்து கனி எடுக்கக்கூடாது. 4வது வருஷம் தான் அவங்க எடுக்கணும். அப்ப 3 வருஷம் அந்த மரத்தை விட்டுட்டார். 4வது வருஷம் பார்த்தா அந்த மரத்துல வந்து 4 எலுமிச்சம்பழம் வந்துச்சு. அந்த 4ல வந்து இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு எலுமிச்சம்பழத்தை பிடிச்சு என்ன பண்ணாராம்? அதுல வந்து முதல் கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு சொல்லி சர்ச்சில் போய் வந்து யாருக்கும் தெரியாம காணிக்கை பையில போட்டு வந்துட்டாராம். சரிங்களா? இதுல எலுமிச்சம்பழ பழத்துல 4 வருஷம் அப்புறம் அவருக்கு நிறைய மரங்களை கர்த்தர் கொடுத்தார். சரிங்களா? ஆனா எந்த மரத்துல இருந்து அவர் எலுமிச்சம்பழம் பண்ணாரோ அந்த எலுமிச்சம்பழம் 7ல இருந்து 8 மடங்கு பெருசா இருந்துச்சான், நார்மல் சைஸை விட. அந்த மரம் மாத்திரம் சின்னதை ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லையா, வெறும் 8 பெருசா ஒரு 7ல இருந்து 8 அடி உள்ள எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணுச்சு? ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அவர் அடுத்து சொன்னது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நான் அப்பதான் கத்துக்கொண்டேன். நான் கீழ்ப்படிந்தேன். கர்த்தர் அவரை என்ன பண்ணார்? அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரிங்களா? இது உண்மையாவே நடந்தது. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 8 years ago I planted the lemon tree in my yard, and we were reading the Old Testament, and what it says is the first 3 years you're not to harvest the crop, but the 4th year you harvest the crop and then you give the first fruits to God. Now the 4th year on that lemon tree had 12 lemons. So I took the best lemon and I washed it, and I took my pen and I wrote first fruits on that lemon, and I took it to church on Sunday and I dropped it in the offering. 4 years later, our other tree still produces regular sized lemons, but the tree now produces only this size lemons. It doesn't produce any medium size or small lemons. It only produces these. God's word is true. Man, he says that he'll give you the desire to obey him and the power to do what pleases him. This is just a result of obedience. This is just a result of obedience. பாத்தீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மனிதனுக்கு கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. விதைக்கிற பழக்கம், கீழ்ப்படுகிற பழக்கம் நமக்கு இருக்குன்னா கர்த்தர் உன் பொருளாதார எல்லை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா விஸ்தாரப்படுத்துவார். You will extend your financial boundaries. உங்க பொருளாதார எல்லை விஸ்தாரப்படும். கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்களால விதைக்க முடியும். எவ்வளவு கடனா இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவையா இருந்தாலும் சரி, நீ விதைக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அந்த இடத்துலதான் குரோத்தே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. யார் செழிப்பான் அப்படின்னா, இந்த 6 தகுதிகள் நமக்குள் இருக்குமானால், நாம் தகுதிகள் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அவர் செழிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கன்னு சொல்றங்க. இருக்கடங்க எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். அன்பின் பிதாவே,
இயேசுவின் நாமத்தினால கரங்களை உயர்த்தின உடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில யார் செழிப்பான் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த தகுதிகள் எல்லாம் எங்களுக்கு காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. நாங்கள் அதிகமாய் விதைக்க, பொருளாதாரத்துல வளர கர்த்தர் உதவி செய்ய. எந்தெந்த தகுதிகள் எங்களுக்கு இல்லையோ அந்த தகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. வந்த ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.